வணக்கம் மக்களே, இது வந்துட்டு இந்த 1 ஹெச்பி ஷார்ட் இருக்குது. இப்போ நம்ம கண்ட்ரோலர் வச்சு ஒரு போட போகிறோம். அதோட லைனோட எப்படி கொடுத்துன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். பக்கத்துலேயே சம்பு மோட்ரு இருக்குது. அதனால் சம்புக்கும் நம்ம போருக்கும் செட் பண்ணியிருக்கோம் கண்ட்ரோலரு. அதோட டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து மெயின் ஆன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 2த்துக்கும் பவர் வந்துடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா இன்புட்டு பேஸு, அவுட்புட்டு பேஸ் நியூட்ரலு, அவுட்புட்டு பேஸ் நியூட்ரலு. இது பார்த்திங்கன்னா சம்பு, இது டேங்க்குக்கு ஓகேங்களா. இது இன்புட் பவர், இது பவர் வருதுங்களா. அடுத்தது நியூட்ரல், இது அவுட்புட்டு பேஸு. இப்போது மேனுவல் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். மோட்ரு ஓடுதுங்களா, இதுங்க அவுட் பேஸு. இப்போ நம்ம ஈஸியாக இருக்கும் லைன் கொடுக்குறதுக்கு. இதேமாரி ஃப்ளோட்லேருந்து சம்பிள் இந்த ஃப்ளோட் லைனு இந்த 2 S1 S2. அதேமாதிரி டேங்க்லேருந்து எடுத்துன்னு வர ஃப்ளோட் லைன் வந்துட்டு T1 T2 கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஆகும். அடுத்தது பக்கத்தில் பார்த்திங்கன்னா போர் மோட்ரு. இந்த இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாடல் ஷார்ட்ருக்கு நம்ம கண்ட்ரோலர் செட் ஆகுமா அப்படின்னு நம்ம கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்துட்டு அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் இந்த ஷார்ட்ரு. இது கம்பெனிலே வந்துட்டு ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. அது இப்போ ஒர்க் ஆகலை. பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்டிங் கெப்பாசிட்டிக்காக 2 கான்டாக்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா ஷார்ட்லேயும் ஒரு கான்டாக்டும் வரும். இதில் வந்து 2 கான்டாக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்ம்ஸு அதிகமாக போகும்போது இந்த கான்டாக்ட் ஒர்க் ஆகிட்டு அதை எடுத்து கொடுக்கும். அதுக்கு வந்துட்டு பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து அதுக்கு ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம். வாங்க அதோட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 மோட்டர் இருக்குது. ஒன்று சம்பு, இன்னொன்று வந்துட்டு போரு. பார்த்திங்கன்னா சம்புக்கு கொடுத்தாச்சு. சம்புக்கு ஈஸி பார்த்தீங்களா. இது இன்புட்டு பவரு, அது அவுட்புட்டு பவரு. இது வந்துட்டு சம்பு ஃப்ளோட்டுக்கு, இது டேங்க் ஃப்ளோட்டுக்கு ஓகேங்களா. பவர் இன்புட்டு, இது நியூட்ரலு, 2த்துக்கும் காமனு. இது வந்து அவுட்புட்டு பவர். இது எதுவுமே மோட்டர் லைனில் கொடுத்தாச்சு. இது வந்து ஃப்ளோட் லைன் கொடுத்தாச்சு. S1 S2 F1 F2 வந்து டேங்கோட ஃப்ளோட் இது ஓகேங்களா. இது ஈஸியாக முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது நம்ம இந்த ஷார்ட்டோட லைனை இது பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் பாருங்கள். இது இன்புட்டு பேஸு, நியூட்ரல் இன்புட்டு, நியூட்ரல் வந்து காமன், இது அவுட்புட் பேஸு. இப்போ வந்துட்டு இதை எடுத்து போயிட்டு நம்ம எப்பயுமே கொடுக்குற மாதிரி அந்த கான்டாக்டில் மேலே இருக்கிற கான்டாக்டை தான் வந்துட்டு இப்போ நம்ம வந்து மோட்ரு ஆன் ஆஃப் கான்டாக்டர். இப்போ வந்துட்டு இதில் பாருங்கள், இதில் தான் இந்த ஆன் பண்ணால் பவர் வரும். இதில் நம்ம கொடுத்தாச்சு. எப்பயுமே நம்ம கொடுக்குற மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு இதை நம்ம வந்து இந்த கஸ்டமருக்கு வந்துட்டு நம்மளோட கண்ட்ரோலரை போட்டு செட் பண்ணி காமிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஆன் பண்ணலாம், பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு மேலே ஃப்ளோட் லைன்லாம் கொடுத்துட்டாங்க. கரெக்டாக இருக்குது, லைன் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஆட்டோவில் போட்டு விடலாம். சரிங்களா. ஆட்டோவில் போட்டோடனே ஆன் ஆகிடுச்சு ஓகேங்களா. இப்போ வந்துட்டு டேங்க் ஃபுல்லானோடனே கீழே இருக்கிற லைட் வந்துட்டு எரியும். மேலே இருக்கிற மோட்ரு ஆன், இந்த இண்டிகேட்டர் வந்து ஆஃப் ஆகிடும். மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2 மோட்ரு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒன்று போரு, ஒன்று சம்பு. இப்போ சம்பில் ஃப்ளோட் எப்படி போடலான்ட்டு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ஃப்ளோட்டில் வந்துட்டு இந்த எண்ட்லேருந்து இந்த வெயிட்டுக்கு ஒரு 6 இன்ச்சு இருந்தால் போதும். ரொம்ப ஜாஸ்தியாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஏற ஏற வந்து ஃப்ளோட் வந்துட்டு இப்படி வந்து ஆன் ஆகாது. ரொம்ப லாங்காக வந்து ஆன் ஆகும். அப்போ வந்துட்டு சீக்கிரம் ஆன் ஆகாது. உங்களுக்கு தண்ணி வந்து அதிகமாக சம்பில் ஏறினதுக்கப்புறம் தான் ஆன் ஆகும். இந்த மாதிரி கிட்டே வச்சிங்கன்னா உடனே வந்துட்டு கீழே டவுன்லேருந்து 1 அடி தண்ணி ஏறின உடனே உங்களுக்கு ஆன் ஆகிடும். உங்களுக்கு சீக்கிரம் தண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பாதி டேங்க்கு, பாதி சம்பு ரொம்பினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தண்ணி சம்பு மோட்ரு ஆன் ஆகும். புரியுதுங்களா. இந்த மாதிரி கம்மியாக வச்சுங்க. பாருங்க, அளவு பார்த்தாச்சு. இந்த டேப் போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் டாப்போட அளவு. இப்போ நம்ம போட்டு செக் பண்ணி காமிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு ஃப்ளோட்டு. இப்போ வந்துட்டு இந்த வெயிட்டு ரொம்ப நான் சொன்ன மாதிரி மேலேயே வச்சிட்டோம்னா தண்ணி ஏற 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 மேலே வந்து தான் ஆன் ஆகும். இப்போ வந்து கம்மியாக வச்சதுனால பாருங்க, இப்போது மேலே தெரியுதுங்களா உங்களுக்கு. இப்போ அந்த வெயிட் லைட்டாக இறங்கினோடனே அந்த ஃப்ளோட்டு வந்து ஆன் ஆகிடுச்சு உங்களுக்கு.
அப்போ வந்து நம்மளுக்கு மோட்டர் சீக்கிரமாக ரன் ஆகும். அப்படி இல்லைன்னா பாதி சம்பு தண்ணி இறந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆன் ஆகும். உங்களுக்கு வந்து தண்ணியும் வந்து மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி வச்சு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ வந்துட்டு அந்த ஃப்ளோட்டு லைனை கொடுத்துருக்கோம்ல, இப்போ வந்து டேங்க்கில் போட்டாச்சு. பார்த்தீங்களா, இப்போ சொன்ன மாதிரி மேலே டேங்க்குக்கு வந்து ஒரு ஜான் வச்சு போடணும் 9 இன்ச்சு. ஓகேங்களா, போட்டாச்சு. இப்போ வந்துட்டு மேலே தண்ணியில் டேங்கில் தண்ணி ஊற்றிட்டுருக்கா. இப்போ கட் ஆகிடுச்சிங்களா, மேலே தூக்கணுன்னே கட் ஆகிடுச்சு. பாருங்க, இந்த ஃப்ளோட்டு கீழே இருக்கணுன்னே ஆமாம் தண்ணி கீழே இறங்கிடுச்சுல்ல. இது நம்ம பாருங்க, ஃப்ளோட்டு கீழே இறங்கினோடனே மோட்டர் ஆன் ஆகிடுச்சு, தண்ணி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஃப்ளோட்டு உள்ளே போட்டுருவோம். தண்ணியில் வச்சுருக்கேன் போட்டாச்சு. இதுக்கப்புறம் டேங்க்கு ஃபுல்லாக ஆனோடனே கட் ஆஃப் ஆகிடும். இதுதான் நம்மளோட கான்செப்ட்டு. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ கான்டாக்ட் ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, மோட்டர் ஆன் ஆகிடுச்சு, மேலே தண்ணி போயிட்டுருக்கு. பார்த்துங்க, கான்டாக்ட் ஆன் ஆகிடுச்சு. அவ்வளோதான் மக்களே. நம்ம கம்பெனியில் வந்துட்டு என்ன மாடல் ஷார்ட்டாக இருக்கட்டும், என்ன மாடல் மோட்டராக இருக்கட்டும், நம்மக்கிட்ட வந்துட்டு மிஷின் அவைலபிள் இருக்குது. நீங்கள் தைரியமாக கால் பண்ணலாம், நம்ம ஆர்டர் புக் பண்ணிக்கலாம். எங்கேயா இருந்தாலும் சரி, நம்ம வந்து சென்னை ஃபுல்லாக வந்துட்டு உடனே மறுநாளே வந்து நம்ம டெக்னீஷியன் வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க.